இந்த கான்வர்சேஷனை பாருங்க. ஒரு நீர் விநியோகம் பத்தி ஒரு ஏஐயும் விவசாயிகளும் என்ன பேசிக்கிறாங்கிறத முதல்ல நம்ம கேட்டுட்டு வந்துருவோம். இப்போ இந்த டைம்ல இதாகுங்கிறாங்க. அப்போ மொதல் 15 டேஸ்க்கு வந்து அதாவது நீங்க சொல்றது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க மட்டும் தான் இந்த இடத்துல எப்போது தண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கீழேயும் பாருங்க டைரக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது நமக்கு இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணணுங்கிறது பார்க்கணும். இஷ்யூ வருது இந்த இவ்வளோ நாள் உங்களுக்கு வேற எந்த டேங்குக்குமே நான் 1 வீக்குக்கு மேல கொடுக்கறது இல்லை. மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ். இந்த குளத்துக்கு மட்டும்தான் நான் 1 மந்த் டைம் வைக்கிறேன். ஸோ அப்போ அந்த டைம்ல ஏன் கேட்குறோம்னா இந்த மாதிரி டைரக்ட் ஆகிக்கிட்டு இஷ்யூ இருக்கிறதுனால சார் நீங்க அதாவது ஃபுல்லா கொடுக்குறது. இப்போ நான் மேல கிராஸ் ஷட்டர் போட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? மேல கிராஸ் ஷட்டர் போட்டு தண்ணி குடுக்குறோம். என்ன பண்ணுவீங்க? அப்ப இல்லம்மா அது கொடுங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரம் 10 நாளா கொடுத்து குழந்தை பிறக்கும். எங்களுக்கு வேண்டாம். தண்ணி கிராஸ் ஷட்டர் நீங்க போடுங்க. தண்ணி வரலனா நாங்க அப்படி வந்து நாங்க இதுல கேட்க மாட்டோம். ஆத்துல மக்களுக்கு ஆக்சுவலா 10 நாள் திறந்து விடணும். அது இயல்பு. இப்ப இதுல கேட்க மாட்டேங்கிறோம். அது வந்து அது அடுத்த வருஷம் நிற்கும். அப்படி பண்ண முடியாது. அது நடைமுறையில உங்க முடிவுக்கு ஒரு ஆள் நீங்க 15 நாள் ஒரு தக்காளி பொருள் இருக்கு. ஒரு தக்காளி வெள்ளரி வெண்டை சீனியவரை என்னது இன்னைக்கு தண்ணி பாய்ச்சி இதுல வந்து 2 நாள் கீழ மட்டும் தான் தண்ணி குடிப்பேன். இது வந்து விவசாயிகளுக்கும் ஒரு பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஏஐக்கும் நீர் விநியோகம் சார்பாட்டு நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல். இது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதையாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதியான ராதாபுரம் கால்வாயினுடைய ஆயக்கட்டு பகுதியில் உள்ள விவசாயிகள் தான் இத பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன நீர் விநியோகம் பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரு விவசாயி சொல்றாரு, நான் வெள்ளரி போட்டிருக்கிறேன் வெண்டை போட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து நாங்க உங்களுக்கு தண்ணி தர முடியாது, நாங்க அடைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்றாங்க. உண்மையாவே நீர் விநியோகம் எப்படிங்க பண்ணணும், ஏஐ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து வாட்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வாட்டர் பட்ஜெட்டை ரெடி பண்ணணும். வாட்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குளத்துக்கும் ஒரு ஆயக்கட்டு பகுதி இருக்குது. இப்ப வந்து நீங்க ராதாபுரம் கால்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 52 குளங்கள் இருக்குது. 52 குளங்கள் சார்ந்து கொஞ்சம் அதுக்கு அதனால பாசன பலன் அடையக்கூடிய கொஞ்சம் ஆயக்கட்டு பகுதி இருக்குது. மொத்த இந்த ராதாபுரம் கால்வாயிலேயே 5% தான் குளங்கள் சார்ந்து பலனையக்கூடிய ஆயக்கட்டு பகுதி. மீதி 95% நேரடி மடைப்பாசனம் இருக்கக்கூடியது. அப்போ இந்த பகுதியில வந்து தண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய வறட்சி பகுதியா இருக்கிறதுனால தண்ணி கிடைக்காது. அப்படிங்கிறதுனால குளங்களை கொண்டு போய் நிரப்பி அதன் மூலமா கிணறுகள்ல நிலத்தடி நீர் கொஞ்சம் மேல வந்த பிறகு அந்த கிணறுகளை நம்பிதான் அந்த மக்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு தண்ணி வந்து போதுமான அளவு கிடைக்காததுனால இந்த மழை வழி பாசனம் நேரடி பாசனத்துக்கு வந்து 2ஆவதா கொடுத்துட்டு முதல்ல இந்த இந்த குளங்களை வந்து முதல்ல நிறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அதை நம்பிதான் கிரவுண்ட் ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா அது சார்ந்த ஆயக்கட்டுகளை விளைய வைக்கிறத விட அவங்களுக்கு கிரவுண்ட் ரீசார்ஜ் பண்றதுதான், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுதான் மிக முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியா இருக்குது. இப்ப இந்த வாட்டர் பட்ஜெட்டை வந்து இவங்க ராதாபுரம் கால்வாய் பொறுத்த மட்டும் இவங்க தயார் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை தெளிவா சொல்லியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாட்டர் பட்ஜெட் தயார் பண்ணதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் நமக்கு தெரியல. இப்ப இந்த நீர்வளத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் இணைந்து மொத்த மடைப்பாசனத்துல எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பு பயிரிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆண்டு எவ்வளவு என்ன பயிர் விட்டுருக்காங்க, எவ்வளவு நாட்கள் அந்த பயிர்கள் விளையும், எவ்வளவு நாட்கள் அதுக்கு தண்ணி தேவை, எவ்வளவு குவான்டிட்டி தண்ணி தேவைங்கிறத எஸ்டிமேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நேரடியா விடுறதுக்கு முக்கியமா இவங்களுக்கு எவ்வளவு விடணும், குளத்துக்கு எவ்வளவு விடணும், இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணி விடுறதுதான் வந்து முறையான ஒரு நீர் மேலாண்மையா நமக்கு வந்து சட்டம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு போராடி சண்டை போட்டு திருடி தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம வெண்டைக்காய் செடியை காப்பாத்திடலாமா, வெள்ளரிக்காய் செடியை காப்பாத்திடலாமான்னு இந்த விவசாயிகளை வந்து அவங்களையே ஒரு குற்றவாளியாக்கி அவங்கள ஒரு விவசாயிக்கும் இன்னொரு விவசாயிக்கும் இடையில ஒரு சண்டையா ஆக்கி அதை கான்ஃபிளிக்ட் கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்மளுடைய தமிழக அரசினுடைய நீர் மேலாண்மை வந்து இன்னைக்கு இருக்குது. இந்த ஆண்டு இல்லைனாலும் அடுத்த ஆண்டாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பாசனங்கள்லயும் வாட்டர் பட்ஜெட்டை தமிழக அரசு வந்து தயார் பண்ணி முறையா நீர் விநியோகம் செய்தாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலனா இருக்கும். தமிழ்நாடு சார்ந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். வேற தோட்டக்காரங்க எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து 15 டேஸ் என்ன பண்றோம்னா டைம் கொடுப்போம். அதாவது டர்ன் சிஸ்டம் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு நீங்க பொதுவா டேங்க்ல தண்ணி ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட
போர்வெல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க உங்களோட கோஆபரேஷன் வேணும். ஒரு விவசாயிங்க கோஆபரேஷன் இருந்தாலும் நம்ம தண்ணியை கொண்டு போக முடியும். இதுக்கு சங்க தலைவர் வந்துட்டாங்களா? சரியா, உங்களோட கோஆபரேஷன் மெயினா வேணும். சரியா, நீங்க ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் நம்ம தண்ணி திறந்து தரோம்னா இன்னைக்கு கீழெல்லாம் கொண்டு போகணும். எல்லாரோட சப்போர்ட் வந்து இந்த இதுக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, ஸோ இந்த 15 days குளத்துக்கு போகும்போது நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும். தண்ணி ஒருத்தர் திறந்தானே எனக்கு இமீடியட்டா இன்ஃபர்மேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி திறந்தீங்கன்னா இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா அந்த இடத்துல காங்கிரீட் போடுவேன். அது நான் முதல்ல சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்த 15 days என்ன பண்ணுவீங்கன்னா 6 to 1 வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. தோட்டத்துக்காரங்க எடுத்துக்கோங்க 6 to 1. சரி, செய்திட மாட்டாங்க. அப்படி வந்து செய்ய முடியாது. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நாங்க என்ன சொல்றோம்னா குளத்துக்கு டேங்க்ல நீங்க தண்ணி ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனல்ல திறக்கணும். ஓடையில சரி, அதையும் நான் ஒரு வாரம் திறந்தாலும் பரவாயில்ல, 7 days திறந்தாலும் போதும். நைட்டும் பகலும் எங்களுக்கு சேனல்ல திறந்தா மட்டும்தான் டேங்க்ல நீங்க நினைக்கிற மாதிரி அதையும் நான் சொல்லிடுறேன். அது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நமக்கு அதுக்கு என்ன ரூல்னா நாங்க அதை எமர்ஜென்சி நான் கண்டிப்பா தண்ணி திறக்க முடியுதுன்னா திறந்து தருவேன். ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சி 1 மாசம் இல்ல 2 மாசம் இருந்தாலும் இந்த சேனல்ல கொண்டு போய் குளத்தை நிறைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு 1 month பிளான்